Hi friends, welcome to Tamil Samayal. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் பொரி உருண்டைங்க. அது எப்படி வீட்டிலேயே கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசில் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். $250 கிராம் பொரி எடுத்துக்கலாங்க. இது பாக்கெட் பொரிங்க, அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 1 நிமிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரை பண்ணி செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 250 கிராமுக்கு 200 கிராம் வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 200 கிராம் வெல்லத்தை போட்டுக்கலாம். 200 கிராம் வெல்லத்துக்கு நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டுங்க. இப்போ ஒரு அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சுங்க வெல்லம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெல்லம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ பார்க்கலாம் பாகு நல்லா வந்துருச்சான்னு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றி பாருங்கள். இப்போ கையை வச்சு லைட்டாக எல்லாத்தையும் ரவுண்டாக வருதான்னு பாருங்கள். இதை பிடிக்க வரணுங்க, கொஞ்சம் ரவுண்டாக பிடிக்க வரணும். இது அவ்வளோ பிடிக்க வரலை. இது ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது. இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கலாம். இது கொஞ்சம் மிடில் நம்மளுக்கு பாகுப்பதம் வந்துடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ நம்ம திரும்பியும் செக் பண்ணி பார்க்கலாங்க பாகுப்பதம் வந்துடுச்சான்னு. கொஞ்சமாக எடுத்து இப்படி ஊற்றி பாருங்கள். இங்கே பாருங்க, ஓகே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, சத்தம் வருது பாருங்க. இது மாதிரி சத்தம் வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் அந்த பாகு திக்காகாது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொரியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்கும் போது நல்லா கிளறி விடணுங்க. இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தாங்க வரும்.
இது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு உருண்டை பிடிங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும் போதே பிடிச்சிக்கணுங்க, அப்பதான் வரும். ரவுண்டா பிடிச்சிடும். பொரி உருண்டை எப்பவுமே ரவுண்டா தான் இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் கையில தண்ணி தொடணும். நெக்ஸ்ட் டைம் தொட தேவையில்ல. இங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம கொஞ்சம் நீள ஷேப்லையும் பிடிச்சிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அழகாக கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. பொரி உருண்டை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாங்க. எனக்கு இது மாதிரி ஷேப் பிடிச்சிருக்கு. நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்களும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.